அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்னுடைய கேள்வி என்னென்னா, நம்ம மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு சில மக்கள்கள் சலாத்துக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இன்னும் வேறு ஈகோ வச்சுருக்காங்க. இதில் ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்திருக்காரு. உற்றார் உறவினரை கூட்டி பிடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே மக்களுக்கு கொஞ்சம் பணம் காசு இருந்தால் அவங்க மட்டும்தான் நமக்கு வேண்டப்பட்டவங்க, அவங்களுக்கு மட்டும்தான் பதில் சொல்கிறது, இப்படியெல்லாம் இருக்குது. அது கொஞ்சம் நல்லா விலைக்கு நீங்கள் பதில் சொல்லணும். சகோதரன் நமக்கு மத்தியில் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய சில நபர்களை அடுத்தவங்க சலாம் சொன்னாலும் அந்த சலாத்திற்கு பதில் அளிக்கிறது இல்லையே, எதை சில ஈகோ காரணமாக வச்சு சலாத்துக்கு பதில் அளிக்காம அது சில பிரச்சனைகளை கூட காரணமாக வைக்கலாம். அப்ப இந்த அளவுக்கு மாறி போறாங்களே, இது தொடர்பான மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன? இப்படி ஒரு ஆள் பதில் சொல்லாம இருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஒரு மார்க்கத்துல ஒரு தவறு இழைக்கிறாரு, அதை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க என்பதை ஒரு கேள்வியாக முன்வைக்கிறாங்க. முதல்ல நம்மளுடைய மார்க்கத்துல பாத்தீங்கன்னா, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு 5 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னும் சில நபிமொழிகள்ல 5ஐ விட கூடுதலான எண்ணிக்கையிலும் சொல்லப்படுது. ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமை, அல் முஸ்லிம் அலா முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதுல ஒண்ணு என்னன்னா ரத்து சலாம், சலாத்திற்கு பதில் அளிப்பது. சலாத்துக்கு பதில் சொல்றத ரசூலுல்லாஹ் எதுல சேர்க்கிறாங்க? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமைன்னு சேர்க்கிறாங்க. எப்படி இத்திபாவுல் ஜனாயிஸ், ஒருவர் இறந்து போயிட்டாரு, ஜனாசா எடுத்து செல்லப்படுது, அப்படி இறந்து போன ஒருவருடைய அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது எப்படி நமக்குள்ள ஒரு உரிமையோ, அது போல ஒருவர் நமக்கு சலாம் சொல்கிறார் என்று சொன்னால் அந்த சலாத்திற்கு பதில் அளிப்பது இது நாம அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு உரிமை அப்படிங்கிறாங்க. அப்ப இன்னைக்கு இதுக்காக ஒரு ஆள் ஈகோவை பார்த்துக்கிட்டு நமக்கும் ஒரு ஆளுக்கு மத்தியில சண்டை வந்துருச்சு. சண்டை வந்ததுனால நாம ஒரு ஈகோவை பார்த்துட்டு நீ சலாம் சொன்னா கூட நான் பதில் சொல்ல மாட்டேன், அப்படியே தான் இருந்துகிட்டு இருப்பேன் என்று சொன்னால் அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த நபிமொழிக்கு நாம் முதல்ல மதிப்பளிக்கணும். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய காரியத்துல 5ன்னு சொன்னாங்கல்ல, அதுல ஒண்ணு சலாத்துக்கு பதில் சொல்றதுன்னு சொன்னாங்கல்ல, இத அவர் இந்த நபிமொழியை ஒழுங்கா மதிக்கல. அப்ப இதுல நாம ஒரு பெரிய ஒரு தப்பு பண்றோம் என்பதை முதல்ல விளங்குங்க. அடுத்து 2வது இன்னொரு விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு நபிமொழி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை வியாழக்கிழமை அந்த 2 நாட்கள் நம்மளுடைய செயலேடுகள் அல்லாஹ்விடத்துல எடுத்து காட்டப்படுமா. துஅரலு அஅமாலுன் நாசி ஃபி குல்லி ஜும்அத்தின் யௌமல் இஸ்னைனி வ யௌமல் ஹமீஸ். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் மனிதனுடைய அந்த செயல்கள் இறைவனிடத்துல எடுத்து காட்டப்படும். மலக்குமார்கள் இப்ப எடுத்து காட்டுவாங்க. அப்படி மலக்குமார்கள் எடுத்து காட்டப்படும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியான், என்னைய மட்டுமே நம்பி வாழக்கூடிய என்னுடைய அடியான் இருக்கிறானா இல்லையா, என்னுடைய அடியான் அடுத்தவனுக்கு மத்தியில சண்டை போட்டிருந்தாலும் மீண்டும் அவனோடு சேர்ந்துட்டான்னு சொன்னா நீங்க இவனுடைய தப்புகளை மன்னிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நம்மளுடைய செயல்கள் அல்லாஹ்ட்ட எடுத்து காட்டப்படுது. அப்படி எடுத்து காட்டப்படும் போது அல்லாஹ் என்ன சொல்லுவானா, இவன் என்னைய நம்பி இருக்கிற ஒரு அடியானா இருக்கிறான், இணை வைக்கிற ஒரு பழக்கம் இவனிடத்துல இல்ல, ஆனா மத்த தப்புகளை பண்ணி இருக்கிறான். அப்ப இணை வைக்கிற ஒரு பழக்கம் இவன்கிட்ட இல்ல, இவனுக்கும் இன்னொருத்தனுக்கு மத்தியில சண்டை இருந்தாலும் உடனே அந்த சண்டையில என்ன செஞ்சுக்கிட்ட, சமரசம் ஆகிவிட்டான். இப்படி யாரு சமரசம் ஆகிவிட்டானோ அவனுடைய தவறுகளை மன்னிச்சிருங்க. அல்லது என்னுடைய அடியான் அவன் ஏன் விஷயத்துல கரெக்டா நடந்துட்டு இவன் தன்னுடைய தோழவனோட சண்டையை போட்டுக்கிட்டு மீண்டும் சேராம இருக்கிறாங்க வைங்க, அந்த நட்புகளை மீண்டும் பழைய பாண்டி அந்த நட்புகள்ல அவங்க ஈடுபடாம அந்த ஒரு ஈகோ அவங்களை தடுக்குதுன்னு சொன்னா இவங்க தப்ப மன்னிக்காதீங்க. இப்படி அல்லாஹ் மாணவர்களுக்கு சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கும் இன்னொரு ஆளுக்கும் சண்டை. பொதுவா மனிதர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான உள்ளத்தை அல்லாஹ் தரலைய, எல்லாருடைய உள்ளங்கள் வேறுபட்டு தானே இருக்குது. என்னதான் கணவன் மனைவி ஆண்டாண்டு காலம் நெருக்கமாக வாழ்ந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் எல்லா நேரத்திலும் சண்டை போடாமலே இருப்பாங்களா? சில ஆண்கள் சொல்லிக்குவாங்க, நான் என் மனைவியை திட்டினதே கிடையாது, நான் என் மனைவி மீது கோவப்பட்டதே கிடையாதுன்னு ஒரு ஆள் சொல்றாருன்னா பொய் சொல்றாருன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு பெண்ணு, நான் என் கணவனை அவங்க செஞ்ச எதையுமே நான் கேட்டது கிடையாது, அவங்க மேல நான் துளி அளவு கூட
வைங்க, அவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். ஒரு ஆணினுடைய மனதுங்கிறது ஒரு வேறு, ஒரு பெண்ணினுடைய மனது என்பது வேறு. அப்ப ரெண்டு வெவ்வேறு மனதில் உள்ளவர்கள் பல நேரங்களில் ஒன்றிணைந்து வாழ்ந்தாலும், கணவன் மனைவி வாழ்க்கை என்று வந்தாலும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கும். சண்டை சச்சரவே இல்லாத நபர்கள் யாருமே இருக்க முடியாது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுடைய குடும்பத்தில் சண்டை வந்தது இல்லையா? கணவன் மனைவிக்கு மத்தியில் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில அந்த பிணக்குகள் ஏற்பட்டது கிடையாதா? ஒரு மாத காலம் அல்லாஹ்வுடைய தூதர் ஈலாலா இருந்தாங்களா இல்லையா? அப்ப இது பொதுவாக எந்த ஒரு நபராக இருந்தாலும் அந்த பிரச்சனை வர்றதுங்கிறது இயல்பு. அப்ப அந்த அடிப்படையில் கணவன் மனைவியாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், பிரச்சனை வர்றதுங்கிறது இயல்பு தான். அந்த பிரச்சனை வருதுன்னு வைங்க, உதாரணத்திற்கு அடுத்தவங்க நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கட்டுமே, பாதிப்பை ஏற்படுத்தினாலும் நாம எதை மறந்துடக்கூடாது. அவங்க நமக்கு சலாம் சொன்னாலும் இல்ல நான் உனக்கு சலாத்துக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன் என்று இப்படி ஒரு ஈகோவுக்கு போயிடக்கூடாது. ஒருவேளை அவங்க சலாமே சொல்லாட்டலும் நாம் அவங்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய நபர்களாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய இந்த இடத்துல நாம் என்ன செய்யக்கூடாது, ஈகோ பார்த்து கொண்டு அலையக்கூடாது. ஏன்னா இது போன்ற இடத்துல ஈகோ பார்த்து நாம் அடுத்தவங்க பேசுறதுக்கு தயக்கப்படுறோம்னு வைங்க, சலாம் சொல்றதுக்கே தயக்கப்படுறோம்னு வைங்க. அப்ப இப்படி நாம் தயக்கப்பட்டோம் என்றால் பாதிப்பு அவருக்கு கிடையாது. அவர் நமக்கு சலாம் சொல்லிட்டு அழகா போய்கிட்டு இருப்பாரு. அல்லாஹ் மறுமையில கேட்கும் போது கூட, இறைவன் நான் அவர்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணிட்டேன், சலாம் எல்லாம் சொல்லி பார்க்கிறேன், அவர் எனக்கு சலாம் சொல்ல மாட்டேங்கிறாரு என்று அவரு கூட ஈஸியாக தப்பித்து சென்று விடுவார். மாட்டிக்கொள்வது நாமத்தான் இருப்போம். அப்ப ஒவ்வொரு வாரம் நம்முடைய செயல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காட்டப்படுகிற பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அப்ப அதுல நாம என்ன செஞ்சாகணும், நமக்கும் அடுத்தவர்களுக்கும் மத்தியில் சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும், அந்த மனக்கசப்புகள் இருந்தாலும், அந்த மனக்கசப்புகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவங்க சலாம் சொல்ற விஷயத்தை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, பதில் சொல்லாம இருந்துடக்கூடாது. இது நாம கவனிக்க வேண்டிய ஒண்ணு. இழப்பு இதுல நமக்கு தான். ஈகோனால நாம் அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி போறோம்னு வைங்க, அப்ப ஒவ்வொரு வாரமும் நம்முடைய செயல்கள் அல்லாஹ்விடத்துல காட்டப்படும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்குதுன்னு சொன்னா அப்ப அதுல பாதிப்பு யாருக்கு வருது, இதை நீங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு நபிமொழியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் நம்பிக்கை கொள்ளாதவரை சொர்க்கம் போக முடியாது. நீங்க மறுமையில சொர்க்கம் போகணும்னு வைங்க, கண்டிப்பாக உங்களிடத்துல என்ன இருக்கணும், இறை நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்து அதுல தொடர்ச்சியா சொல்றாங்க, வலா துமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்காதவரை இறை நம்பிக்கை கொண்ட நபராகவும் மாற முடியாது. இறை நம்பிக்கை இருந்தா தான் நீங்க சொர்க்கம் போக முடியும். அந்த இறை நம்பிக்கை எப்போ உங்களுக்கு வரும், ஹத்தா தஹாபு, நீங்க அடுத்தவங்களை நேசிக்கிற நபர்களாக இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் நேசம் காட்டக்கூடிய இந்த தன்மை தான் உங்களுக்கு இறை நம்பிக்கையை கொடுக்குது. எப்ப இந்த தன்மை உங்கள்கிட்ட இல்லையோ அவர் இறை நம்பிக்கை கொண்டவராக ஆக மாட்டார். அடுத்த ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, அவுலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன், நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி தரட்டுமா, இதா ஃபஅல்துமூஹு, நீங்க அந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா தஹாபபத்தும் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் நேசம் ஏற்பட்டு விடும். அப்படி நேசம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா உங்கள்ட்ட ஈமான் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த ஈமான் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நீங்க சொர்க்கம் போயிடலாம்னு அர்த்தம். அப்ப உங்களுக்கு மத்தியில் நேசம் ஏற்படக்கூடிய ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு சொல்றாங்க, அஃப்சு ஸலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில சலாத்தை பரப்புங்க. இப்படி உங்களுக்குள்ள சலாத்தை பரப்புவது இது உங்களுக்கு மத்தியில நேசத்தை கொண்டு வரும். அது ஈமானை பெற்று தந்து அந்த ஈமான் உங்களை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும். அப்ப இதுல அந்த சலாம் சொல்ற ஒரு விஷயத்தை அது நம்மளை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கிற ஒரு காரியம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல. அப்ப உங்களுக்குள் சலாத்தை பரப்புங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு ஆள் நமக்கு சலாத்தை சொல்லிடுறாரு, அவர் அவருடைய கட்டளையில கரெக்டா வந்துடுறாரு, நாம ஈகோ பார்த்துட்டு பதில் சொல்லாம இருந்தோம்னா அப்ப நாம சொர்க்கம் போகக்கூடிய அந்த காரியத்துல ஒரு தடைக்கல்லாக இருக்கிறோம். அப்ப இந்த அந்த ஈகோ விஷயம் நம்மளை எப்படி எல்லாம் கொண்டு வருதுன்னு பாருங்க. ஒண்ணு நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு ஒரு தடையாக இருக்குது, நாம சொர்க்கம் செல்வதற்கு அது ஒரு தடையாக இருக்குது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமைன்னு எதை குறிப்பிட்டாங்களோ அந்த ஒரு காரியத்தை செய்யறதுல ஒரு தடையா இருக்குது. அப்ப இது போன்ற அந்த விஷயத்துல அந்த ஈகோவை ஒதுக்கி வைத்து விட்டு ஒண்ணு அப்படி சண்டை நடக்கும் பொழுது நாம அவங்களை மன்னிச்சு விட்டு பழகிறது அது ஒண்ணு. அல்லது எனக்கு மன்னிக்க விருப்பம் இல்லாட்டாலும் அவங்க சலாம் சொல்றாங்களே அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இப்படி மேலோட்டம் இப்படியாவது நாம் என்ன செஞ்சுக்கிடணும், கண்டிப்பா அவங்களிடத்துல பேசிக்கொள்ளணும்.
அந்த சலாத்துக்கு அறவே பதில் சொல்லாமல் நாம் வெறுத்து ஒதுக்கினோமே ஆனால் நிச்சயம் இதுல பாதிக்கப்படுறது நாமளாத்தான் இருப்போம். அப்ப இது போன்ற அந்த கெட்ட பண்பு நம்மள்கிட்ட இருந்தா அதை நாம் அனைவருமே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த கேள்விக்கான ஒரு பதிலா சொல்றோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.